இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டனோட சப் சேனல் தான்ன்றது. புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் என்ற சேனல் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸை பற்றியும் ஃபர்டிலைசர்ஸை பற்றியும் அதில் இருக்கிற ஏதாவது பூச்சி தாக்குதலோ இல்லை மண் கலவையோ அதை பற்றி சொல்கிறது குவாலிட்டி நர்சரி கார்டன். அடுத்தது வந்துட்டு குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன்ன்றது ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் பற்றியும் ஹர்ப்ஸ் பற்றியும் அதில் இருக்கிற ஃபர்டிலைசர்ஸ் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சொல்கிறது தான் குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன். உங்களுக்கு கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வேணும்னாலோ ஃபர்டிலைசர்ஸோ பாட்டிங் மிக்ஸோ இல்லை க்ரோ பேக்கோ பாட்ஸோ எது இருந்தாலும் பிளான்ஸோ எது இருந்தாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சு அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்து அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே ஒரு சின்ன கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது எனக்கு ஒரு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரே செடியில் நிறைய பச்சை மிளகான்னு போட்டிருக்கேன் தம்ப்நெயிலில். ஆமாங்க, நம்ம வீட்டு பச்சை மிளகா செடி இருக்கிறதுலையே ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி எதுனா பச்சை மிளகா செடியும் கூட தாங்க. ஸோ இதில் வந்துட்டு நம்ம பூச்சி தாக்குதல் இல்லாமல் அதே மாதிரி நல்ல உரங்களை வளமான உரங்களை வாரத்துக்கு ஒரு வாட்டி அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம தோட்டத்துலேயும் ஒரே ஒரு செடியிலேயே ஒரு 50லேருந்து 60 காய் ரெகுலராக காய்க்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த செடியில் பாருங்கள், ஒரே ஒரு செடி ஆனால் நிறைய பூ விட்டுருக்கு. காய்களும் ஒன்று ஒன்றும் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், பச்சை மிளகாங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட 20லேருந்து 30 பச்சை மிளகாங்கள் இருக்கும் ஒரே ஒரு செடியில். இந்த மாதிரி நம்ம ஒரு 10 இல்லை 5 செடி வச்சோம் அப்படின்னா நம்ம பச்சை மிளகாவை வெளியிலேருந்து வாங்கவே வேண்டாம் இல்லைங்களா? நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்துலேருந்தே பச்சை மிளகாவை பறிச்சிக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம ஸ்ட்ராங்காகவும் நல்ல ஒரு நியூட்ரியன்ஸ் சத்து கொடுத்து செடியை வளர வைக்கலான்னு பார்க்கலாமா? அதுக்கு இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க ஃபர்டிலைசர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் கஞ்சி தண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அரிசி வடிக்க மாட்டீங்க அப்படின்னா அரிசி கழுவுற தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுக்கோங்க. இப்போ கூட ஒரு கப்பு ஃபுல்லாக, அதாவது ஒரு கப்புலேருந்து 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அடுத்தது 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இதை எல்லாத்தையுமே நல்லா பவுடராக்கி வந்துடுங்க. இப்போ இந்த பவுடரை தான் நம்ம அந்த கஞ்சி தண்ணியில் கலக்க போகிறோம். ஸோ பவுடராக்கி வந்துட்ட பிறகு ஒன்றும் பாதியமாக தான் அரைப்படும். ஸோ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கஞ்சி தண்ணியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது மூடி வச்சுட்டு நல்லா ஷஃபில் பண்ணி விட்டுருங்க. காலையில் சாயந்தரம் டெய்லி இந்த மாதிரி ஷஃபில் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 5 நாளைக்கு அப்படியே விட்டுருங்க. 5 நாளுக்கு அப்புறம் நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க. 5 நாளைக்கு அப்புறம் ஃபர்டிலைசர் பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கோங்க. ஸோ இதை தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். 1 லிட்டர் இதை நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 5 மடங்கு தண்ணி கலந்துக்கோங்க. 5 மடங்கு தண்ணி கலந்துட்டு உங்களோட எத்தனை விதமான பச்சை மிளகா செடி உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு வாங்க. நான் ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்தில் இருக்கிற பச்சை மிளகா செடிக்கு கொடுத்துக்கிறேன். அடுத்தது நாத்தாக இருக்கிற சின்ன வெங்காயத்துக்கு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மற்ற பச்சை மிளகா செடிக்கும் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன சேர்த்துருக்கோம், கஞ்சி தண்ணி இல்லை அரிசி கழுவுற தண்ணி சேர்த்துருக்கோம். அது ஒரு நல்ல ஸ்டார்ச் கண்டென்ட் இருக்கிறது, செடியோட வேர் வளர்ச்சியை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன சேர்த்துருக்கோம், வெந்தயம், அப்புறம் உளுத்தம்பருப்பு, அதுக்கு அடுத்தது கடுகு சேர்த்துருக்கோம். ஸோ வெந்தயத்தில் அதிகப்படியான பொட்டாசியம்ஸ் கண்டென்ட் இருக்கிறதுனால நிறைய பூக்கள் வச்சு காய்கள் வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. அடுத்தது உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். உளுத்தம்பருப்புலேயும் அதிகப்படியான பொட்டாசியமும் பாஸ்பரஸ் சத்தும் இருக்கிறதுனால நிறைய பூக்கள் வைக்கும். பூக்கள் எல்லாமே காய்களாக மாறி காய்கள் எல்லாமே பெருசாக்க வைக்கும். அதுக்கடுத்தது கடுகு. கடுகில் எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் இருக்குதுங்க. நைட்ரஜன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, கால்சியம் இருக்குது. ஸோ இதை எல்லாமே சேர்ந்து புதிய துளிர்களை வர வைக்கிறதுக்கும் அதே மாதிரி
நிறைய பக்க கிளைகள் வர வைக்கிறதுக்கும் உதவி செய்யும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரை கொடுத்துருக்கோம். நாட்டு சர்க்கரை மண்ணில் இருக்கிற மண்புழு உரத்துக்கு நல்ல ஒரு உணவாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம இதை கொடுக்கும்போது உண்மையிலேயே உங்கள் வீட்டில் இருக்கிற பச்சை மிளகாய் செடியில் கூட இதை விட பயங்கரமாக காய்கள் காய்க்குங்க. இந்த ஃபர்டிலைசரை நீங்களும் கொடுத்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்லேயும் எவ்வளோ காய்கள் காய்ச்சுதுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அடுத்த வீடியோ எதை பற்றி போடலாம் அப்படின்றத பற்றி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.